சத்தமே இல்லாமல் சைனா 7 வருஷத்துக்கு முன்னாடியே நிலவுல விவசாயம் பார்த்து வச்சிருக்காங்க. நிலவுல விவசாயம் பார்த்தாங்கன்னா எதுக்கு பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னா, நிலவுல வந்துட்டு ஏதாச்சும் உயிர்கள் வந்துட்டு வளருமா, அப்படி வளர்ந்துச்சுன்னா அங்க மினி பயோஸ்பியர், அதாவது வாழ்வாதாரத்தையே வந்துட்டு உருவாக்கிடலாங்கிற ஒரு முடிவுல தான் வந்துட்டு அவங்க கொண்டு போய் அந்த விவசாயம் வந்துட்டு பார்த்துருக்காங்க. விவசாயம் பார்த்ததுல ஒரு முக்கியமான பயிர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உருளைக்கிழங்கு, அதோட சேர்ந்த பீன்ஸ் வகைகள், அந்த மாதிரி ஒரு சிலதும், அப்புறம் பருத்தி விதை, அதாவது காட்டனை வந்துட்டு அங்கே வந்து வச்சிருக்காங்க. இருக்கிறதுலயே காட்டன் தான் வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுத்துச்சு. என்னன்னா, அது ஷாக்கிங்கா அங்கே வளர்ந்துருச்சு. வளர்ந்தது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் வந்துட்டு உயிரோடவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லூனாரோட அந்த குளிர் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட -250°C இருந்தனால கருகிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்களோட எதிர்பார்த்தபடி அந்த சீடு வந்துட்டு வளர்ந்துருக்கு. ஸோ இதை வச்சு ஃபியூச்சர்ல வந்துட்டு ஏதோ ஒரு பயோஸ்பியர், அதாவது வாழ்வாதாரத்தை வந்துட்டு அங்கே உருவாக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மிஷன் வந்துட்டு எப்படி நடத்தினாங்கன்னா, அந்த சாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் போச்சுல, அப்பதான் வந்துட்டு இந்த மிஷன் வந்துட்டு நடத்தி முடிச்சிருக்காங்க தான் சொல்றாங்க. நம்ம இப்பதான் சந்திராயன்னு சொல்லி ஒரு ரோபோட்டை விட்டு 3 அனுப்பியிருக்கோம். ஆனா அவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் அங்க விவசாயமே பார்த்து வச்சிருக்காங்க.